இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு பேக்கில் வந்து ஹேங்கிங்ஸ் நாட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு நாட் வந்து நான் ரெடி பண்ணுறேன். எப்போவுமே நாட் நீங்கள் ரெடி பண்ணும்போது மேலே கொஞ்சம் அகலமாகவும் கீழே வரும்போது எவ்வளோ தின்னாக உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் மேலே வந்து கொஞ்சம் அகலமாக ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஹேங்கிங்ஸ் நிறைய வைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நாட்டு வந்து கொஞ்சம் லென்த்தாகவே ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்லா ஃப்ரீயாக நாட் போடணும் அப்படின்னா உள்ளே இருக்க இந்த எக்ஸ்ட்ராஸை வந்து நீங்கள் கட் பண்ணிடணும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நாட்டு வந்து ஈஸியாக வந்து முடிச்சு போட முடியும். இல்லாட்டினா ரொம்ப மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இந்த கம்பியை வச்சு நாட்டு எட்ஜில் லாக் பண்ணிங்கன்னா உருவிட்டு வந்துடும். கொஞ்சம் நல்லா இந்த கிளாத் இருக்கிற இடமா பார்த்து லாக் பண்ணுங்க. இந்த நாட்டை திருப்பிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று ஒரு சின்னதாக இன்னொரு இது திருப்பிக்கோங்க. இது வந்து நிறையா ஹேங்கிங்ஸ் வேணுங்கும்போது டபுளாக நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க, நாட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹேங்கிங்ஸ் வைக்கலாம். ஹேங்கிங்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா இப்படி கிளாத் வந்து ஸ்கொயராக இருக்கணும். எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டபுளாக கிராஸாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இந்த பக்கமும் பண்ணிவிட்டு இதை வந்து சென்டரில் வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எல்லாமே அதே இதில் தான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைமண்ட் ஷேப்பில் ரெண்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டாக மடிச்சுட்டு இதை கரெக்டாக ஒரு ஹேங்கிங்ஸ் அளவுக்கு கேப்பு விட்டு மடித்து தையல் போட்டுக்கலாம். கீழே இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக ஃபஸ்ட்டு இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சென்டர்லேயும் ஃபோல்டு பண்ணிட்டு நீங்கள் வேணால் இப்படி தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அது நிறைய ஸ்டிச்சஸ் வர மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே நான் ஃபோல்டு பண்ணி போடுறேன். இந்த கீழே இருக்கிறத கட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக உங்களுக்கு இப்படி திருப்ப முடியும். இதில் வந்து நான் ஒரு 4 இது வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 4 இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் ஒரு 4 ஹேங்கிங்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதே லென்த்துக்கு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த இது வந்து ஜாயின் பண்ணியிருக்க பிசுறு வந்து வெளியில் தள்ளி விட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு நாட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு நாட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு நிறைய ஹேங்கிங்ஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். பிசுறு எல்லாத்தையுமே வெட்டிடுங்க. இது லென்த்தாக இருந்தால் தான் நீங்கள் இங்கே நாட் போடும்போது இது கரெக்டாக உங்களுக்கு பேக்கில் வந்து முதுகில் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பேக் போர்ஷன். ஸோ வந்து இங்கே நாச் போட்டிருக்கேனோ அங்கேருந்து இந்த நாச் வரைக்கும் நான் வந்து தையல் போட போகிறேன். அப்படியே படிமான தையல் போட போகிறோம். ஏன்னா படிமான தையல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த பேக் சைடு வந்து நல்லா லைனிங் வந்து வெளியே வராமல் மெயின் கிளாத் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா நடுத்தில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது சுற்றி நம்ம தையல் போட்டு எக்ஸ்ட்ராஸை வந்து நம்ம வெட்டிக்கலாம். தையல் போடும்போது எவ்வளோ ஓரமாக உங்களால் முடியுமோ அந்த ஓரமாக போட்டுக்கோங்க. இது வந்து சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிடணும். இது வந்து பேக் ஹூக்கு தான். இதில் வந்து நம்ம இதுக்கு மிட் பாயிண்டில் நீடில் மார்க் போட்டு நாட் பிடிச்சிக்கலாம். வந்து பேக் டாட் பிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு போயிடும். அதனால் அந்த இடத்துக்கு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தனை இன்ச்சில் நமக்கு வந்து கீழே வந்து
நாட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு 3 இன்ச் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த இடத்துக்கு ஒரு கட் போட்டுக்கோங்க. இடுப்பினுடைய சுற்றளவு வந்து 29.5 இன்ச்சு. ஏழேகால் புள்ளி ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வந்து நீடில் மார்க் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம தீப்பெட்டியும் இதுவும் வைக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி நீடில் மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே வெட்டி தைக்கும்போது இந்த பக்கம் 1/4 இன்ச்சு அந்த பக்கம் 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ அதனால் அதுக்கு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு இது வந்து இப்படி இருக்கணும். அப்போது எந்த அளவுக்கு இங்கே வந்து நம்ம தையல் போடணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணும், இந்த ஹேங்கிங் வந்து நமக்கு எந்த இடத்துல இங்கே கீழே இறங்கி இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இது லென்த்து விட்டுக்கலாம். இது மேலேயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெட்டி இன்னொரு இதை வந்து ஆப்போசிட் சைடும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம நாச் போட்டிருக்கோம். அந்த நாச்லேயே வச்சு இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு பேக் செட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணலாம். ஃப்ரண்ட்டை அப்படியே நம்ம எப்பவும் போல் இதில் பதிச்சிடலாம். நம்ம எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அது ஸ்லீவ்லெஸ்ஸாக பேக் ஓப்பனாக ஃப்ரண்ட் ஓப்பனாக அப்படிங்கிறத கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா மாற்றி வெட்டிட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் வந்து நமக்கு அது இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொண்டு வாங்க.
இதுலேயும் எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வெட்டிடலாம். நாச்சஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம மேல் பக்கம் இருந்து வச்சு அட்டாச் பண்ணலாம். எப்போவுமே இந்த மாதிரி பிரின்சஸ் கட் தைக்கும் போது கீழ்ப்பக்கம் இருந்து மேலே போகக்கூடாது, மேலே ஆம்போல் சைடில் இருந்து தான் கீழே கொண்டு வரணும். கரெக்டாக லூஸ் விட்டு தைங்க, இழுத்து தைக்க வேண்டாம். ஏன்னா அந்த மிட் பாயிண்ட் ரெண்டும் நமக்கு மேட்ச் ஆகணும். இழுத்து தைச்சோம் அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகாது. அதே மாதிரி சைடில் வர கிளாத் ரெண்டும் ஈவனாக தான் இருக்கணும். ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் வரக்கூடாது. அதிலே வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். மிட் பாயிண்ட் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு படிமான தையல் போட்டோம். ஓவர்லாக் போட்டுட்டு படிமான தையல் போட்டிங்கன்னா பிசர் இல்லாமல் இருக்கும். இந்த கப் ஷேப் வரும்போது மட்டும் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம படிமான தையல் போட்டாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இதுவும் கரெக்டாக மேல் பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கீழே லூஸ் கொடுத்து ஈவனாக வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணால் போதும் அப்படின்னு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் மிட் பாயிண்ட் வந்து மாறக்கூடாது. அதே மாதிரி அதனுடைய அகலம் வந்து மாறக்கூடாது. மேலே இருந்து தான் கீழே வரணும் அப்படின்னா அதே ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கப் ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி லைட்டாக கட் போட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே சைடில் தள்ளி விட்டுட்டு தான் படிமான தையல் போடணும்.
கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஜாயின் போட்டாச்சு. கரெக்டாக இந்த நாட்சு, அதே மாதிரி கரெக்டாக இந்த நாட்ச். இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பேக்கில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஹூக் வச்சுக்கலாம். இது நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன் சைடாக இழுத்துடக்கூடாது. வெட்டினதும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஓப்பன் பீஸ் வைக்கலாம். பேக் ஹூக் அப்படிங்கும்போது நம்ம வந்து மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து ரெண்டுமே சேர்த்து தான் வைக்கணும். ஏன்னா லைனிங் மட்டும் வச்சோம் அப்படின்னா அந்த கேப்பில் அது தனியாக தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு ஹூக் வைக்கிற பட்டியை மடித்து தையல் போட்டுக்கலாம். ஐ கட்டுற பட்டியை ஒன் சைடாக மடிச்சுக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி வர்றதெல்லாம் நீங்கள் வி பட்டி வைக்கிறத விட நூல் கட்டினீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகி கழண்டு வராது. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன ஓப்பன் வர இடத்துலலாம் நீங்கள் நூல் கட்டிக்கிட்டா நீட்டாக இருக்கும். இல்லை ஐ கட்டினாலும் ஸ்ட்ராங்காக டைட்டாக போடும்போது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த வி மாதிரி நூல் இதுலேயே மிஷின்லேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நூல் வந்து கரெக்டாக த்ரெட்டு இது பண்ணலைன்னா அது பிரிஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா ஐ கட்டுறது அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப பொறுமையாக நீட்டாக கட்டணும். அதனால் உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம நெக் பீஸ் வைப்போம், அப்போ கவர் பண்ணிக்கலாம். கீழே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அன்ஈவனாக இல்லாமல் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அந்த ஹூக்கோட அந்த கம்பி உள்ளே போகிற அளவுக்கு நமக்கு கேப் இருந்தால் போதும். ரொம்ப அகலமாக வைக்க தேவையில்லை. எவ்வளோ நெருக்கமாக முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக வைங்க. வி பட்டி வச்சாச்சு. அதே மாதிரி ஹூக் பட்டி வச்சிடலாம்.
பேக் போக்குக்கு வந்து நம்ம இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவும் நெக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து ரெடி பண்ணணும். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் கொடுத்துக்குவோம். கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் டபுள் பீஸ் வைக்கிறேன். கரெக்டாக இந்த நாச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ப்ளீட் வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஜாயின்ட்லேயும் ஒரு ப்ளீட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் படிமான தையல் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணும்போது இங்கே ப்ளீட்ஸ் வச்சுருக்கிறத ஓப்பன் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுலேயும் நம்ம இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம். ஏழேகால் மார்க் பண்ணுறேன். நமக்கு வந்து 29.5 வந்து இடுப்பினுடைய சுற்றளவு வரணும். இதனுடைய ஆம்ஹோலினுடைய அளவு நமக்கு 14.5. ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வரும். எப்போவுமே ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆம்ஹோலை வந்து கவர் பண்ணி தான் நம்ம வைப்போம். இதோடு நம்ம மெஷர் பண்ணும்போது ஸ்டிச்சு கீழே வரும்போது நமக்கு ஒரு 15 இன்ச்சுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு சைடும் எவ்வளோ நமக்கு எக்ஸஸாக இருக்கோ அதை நம்ம வெட்டிடலாம். இதுதான் நமக்கு ஸ்ட்ரைட்டு. இங்கே எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தையல் போடும்போது கீழே ஒரு 1/2 இன்ச்சு கீழே தான் வரும். அப்போ நமக்கு ஆம்ஹோலினுடைய சுற்றளவு நமக்கு அதிகமாக கிடைக்கும். ரெடி அளவு வந்து 15. இங்கே நம்ம ஸ்டிச் போடும்போது ஜாயின் பண்ணுற இடத்துல வரும்போது உங்களுக்கு ஒரு 7.25 பக்கம் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வரும். ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகவே இருந்தால் தான் நமக்கு வந்து கவர்டு ஆம்ஹோலாக வரும். அதனால் இதுவும் இந்த இடத்துல கரெக்டாக வரும். நம்ம இதில் வந்து ரெண்டு ஆம்ஹோலுக்கும் எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்லீவுக்கு
இந்த இது வந்து ஃப்ரண்ட்டாக பேக்கில் தள்ளுறதான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதுலேயே இடையில வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ தான் கிராஸாக இருந்தாலும் நம்ம இது கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 15 இன்ச்சு கையினுடைய ஆம்ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இதுலேயும் நம்ம லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். வேணும்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வேறு ஏதாவது டிசைன் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த ஃபீட்ஸ் வச்சதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு தான் ஹெம்மிங் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 15 அப்படிங்கும்போது கொஞ்சம் சேர்த்தியே வர மாதிரி, ஏன்னா இது கொஞ்சம் 1/2 இன்ச்சு டைட்டாக தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக. எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெல்லாம் வெட்டிடலாம். இந்த ஆம்ஹோல் வந்து நம்ம நார்மலாக வைக்கிற லூஸ் ஆம்ஹோலை விட இது கொஞ்சம் மேலே ஏறி ஆம்ஹோலை டைட்டாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கும்போது இது நம்ம நிறைய லூஸ் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் நெக் பீஸ் மட்டும் அட்டாச் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து பட்டையாக வேணும்னாலும் இதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு சின்ன நார்மலாக நம்ம ரவுண்ட் நெக்குக்கு வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ கைக்கு பட்டையாக வைக்கும்போது கழுத்துக்கும் பட்டையாக வச்சாதான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் நம்ம கழுத்துக்கும் அதே மாதிரி பட்டையாகவே பீஸ் கொடுத்துக்கலாம். என்ன பீஸ் கொடுக்கும்போது நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சன்னமாக தான் நெக்கு வைக்கணும். அப்போ நம்ம இதில் வந்து சன்னமாக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஓரத்துலேயே நமக்கு இந்த ஹெம்மிங் இதோட முடிஞ்சு போயிடும். கைக்கு மட்டும் இந்த பக்கம் தள்ளி வரும். அதனால் நம்ம வந்து இப்போ கிராஸ் பீஸ் வச்சு நம்ம நார்மலான ரவுண்ட் நெக்குக்கு என்ன கொடுப்போமோ அந்த மாதிரி நெக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு கிராஸ் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராஸ் வெட்டுங்க. இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் போடும்போது எப்போவுமே கிராஸ் ஜாயிண்டே போடுங்க. அப்போ தான் நெக்கு கிட்ட வந்து ஒரு உறுத்தல் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இதை வந்து வேர் பண்ண முடியும். இல்லாட்டினா அந்த இடம் ரொம்ப மொத்தமாக இருக்கும். ஹெம்மிங் பண்ணும்போதும் சரி, போட்டிருக்கும் போதும் சரி, அந்த இடம் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்கும். பேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு எப்பவும் போல நெக் பீஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. நல்லாவே நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்க தேவையில்லை. ஏன்னா கிராஸ் பீஸ் தான் ரவுண்ட் நெக்கு. இந்த இது வச்சிருக்கிறத மட்டும் இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. நாட் மட்டும் அவுட்டரில் வெளியில் தள்ளி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் வந்து எந்த சைடு இருக்கோ அது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது பிரித்து ஓப்பன் பண்ணி கூட விட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும்போது தையல் பிடிச்சுமோ அதே அளவுக்கு தான் பிடிக்கணும். இல்லாட்டினா பேக் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துடும். அதாவது ஹூக் பட்டியும் வி பட்டியும். இதை வந்து நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
இதை வந்து நம்ம எந்த அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். தின்னாக வேணும்னா தின்னாக வச்சுக்கலாம், ப்ராடாக வேணும்னா ப்ராடாக வச்சுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப அகலமாக வச்சோம்னா எம்மிங் பண்ணும்போது சுருக்கம் வந்துடும். எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணமோ அதே அளவுக்கு ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். நாட்டு இப்படி ஃபர்ஸ்டே அட்டாச் பண்ணும்போது நமக்கு இந்த பிசுறு உள்ள போயிடும். உள்ளே இருக்க எக்ஸ்ட்ராஸை வெட்டிடலாம். பார்த்து வெட்டுங்க. இதை வந்து நம்ம ஹெம் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கட்டும்போது ஸ்டிச்சஸ் எப்போவுமே நல்ல ஒரு ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து அந்த ஸ்டிச்சஸ் மேலே அயன் பண்ணணும். அயனிங் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா நீட்டாக படிமானமாக வரும். நம்ம மேக்ஸிமம் மெட்டீரியல் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக தின்னாக சில்க் இந்த மாதிரி த்ரெட்டில் வரனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி தான் நம்ம வந்து அயன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணுறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரணும், நீட் ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை நீட்டாக பார்த்து அயன் பண்ணிக்கோங்க. ஹீட் வந்து நார்மலாக வச்சு மேலே அதுக்கு அயனிங் கிளாத்தோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ போட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கப் ஷேப் எல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸில் ஹேங்கிங்ஸ் நிறையா வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.